ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இனிய நாமத்திலே வாழ்த்துகிறேன். தேவ ஜனமே, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவிகள் இப்பொழுதே இந்த பூமியிலே கிரியை செய்கின்றன என்று நாம் அறிகிறோம். அந்தி கிறிஸ்தோஸ் இரண்டும் சேர்ந்தாலே அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்தோஸ் என்பது கிரேக்க வார்த்தைகளிலிருந்து வந்திருக்கிறது. அந்தி கிரைஸ்ட் என்றால் கிறிஸ்துவுக்கு எதிராளி என்ற அர்த்தம். அந்தி கிறிஸ்து என்றால் கிறிஸ்துவுக்கு எதிராளி என்ற அர்த்தம். இவன் அந்தி கிறிஸ்து என்பது ஒரு ஆளா, ஒரு அமைப்பா, அல்லது இது ஒரு ராஜ்யமா? இது நாம் முழுமையாய் தெரிந்திருக்க வேண்டும். யோவான் 5ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை வாசித்தால் இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார், இவன் ஒரு ஆள் என்றே சொல்லியிருக்கிறார். ஆக அந்தி கிறிஸ்து என்பது ஒரு ஆள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். பலர் சொல்லுகிறபடி, இந்த காலத்தில் எல்லாரும் சொல்லுகிறபடி, அது ரோபாட் அல்ல, அது கம்ப்யூட்டர் அல்ல, அது பீஸ்ட் அல்ல, அது மிஷின் அல்ல, இவன் சாதாரண ஒரு ஆள் தான். ஆனாலும் சாதாரண ஆள் இல்ல, அசாதாரணமான ஆள். இவனை பற்றி வேதம் சொல்லுகிறது. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இவன் கேட்டின் மகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கேட்டின் மகன் என்றால் கிரேக்க பாஷையிலே டயபோலஸ். டயபோலஸ் என்றால் சாத்தானையும் சாத்தானுடைய அதிகாரத்தையும் குறிக்கிறது. ஆக அந்திகிறிஸ்து என்பவன் சாத்தானுடைய அவதாரமாய் இந்த பூமியிலே வரப்போகிறான். யூதாஸ் காரியத்துக்கும் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, கேட்டின் மகன் என்று. யோவான் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், வெளிப்படுத்தல் 11:7, வெளிப்படுத்தல் 17:18 படி சாத்தானினுடைய வல்லமையினால் தான் அந்திகிறிஸ்து நிரப்பப்பட போகிறான். அவன் சாத்தானின் அவதாரமாய் இருக்கிறதுனாலே அவனுக்குள்ளே கிரியை செய்கிறது சாத்தானுடைய வல்லமை. மேலும் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்தோம் என்றால், அன்றைக்கே ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போதே தேவன் சொல்லி இருக்கிறார், உன் வித்துக்கும், அதாவது சாத்தானுடைய வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்றால் அர்த்தம் என்ன? சாத்தானாகிய உன் வித்துக்கும் இஸ்ரவேல் சபையாரின் வித்தாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பகை வரும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். இவன் தான் அந்தி கிறிஸ்து. கிறிஸ்துவுக்கு பகைஞன் அந்தி கிறிஸ்து. அது ஆதியாகமத்திலே சொல்லப்பட்டாயிற்று. நமக்கு தெரியும், பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி, இந்த மூன்றும் சேர்ந்தால் திருத்துவம், ட்ரினிட்டி என்று நாம் தெரியும். ஒரே தேவன் 3 ஆழ்த்தத்துவத்திலே செயல்படுகிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இதே கருத்தை, இதே காரியத்தை பிசாசானவரும் போலி திருத்துவத்தை வைத்திருக்கிறான். வலுசற்பம், அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி என்று சொல்லி 3 ஆழ்த்தத்துவமாய் பிசாசானவன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட இந்த அந்தி கிறிஸ்து எப்படி இருப்பான்? இப்படிப்பட்ட அந்தி கிறிஸ்து எப்படி இருப்பான்? வேதம் என்ன சொல்லுகிறது? நாமெல்லாம் நம்முடைய சொந்த அறிவிலே எதையும் பேசுவதில்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? வேத வார்த்தை என்ன சொல்லுகிறது? அதைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், இந்த அந்தி கிறிஸ்து எப்படி இருப்பான்? இவன் சாதாரண மனிதன் இல்ல, கலப்பு மனிதன், காம்போசிட் மேன். இவன் போலி திருத்துவத்தின் 2ஆம் ஆள். இவன் மரணமடையாமலே உயிரோடே நரகத்திலே தள்ளப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. 2வது, இவன் மனிதரை வசப்படுத்தும் ஆற்றல் உள்ளவனாயிருப்பானாம். உங்களுக்கு சொல்லுகிறேன், இவன் ஈடு இணையற்ற ஆட்சி நடத்தும் ஒரு திறமையான அட்மினிஸ்ட்ரேட்டராக இருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவன் பெரிய ராணுவ சக்தியை உடையவனாக இருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உலக அதிகாரம் இவன் கைக்குள்ளே வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லோராலும் வணங்கப்படக்கூடியவனாய் இருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சமாதானமும் சவிக்கியமும் உண்டென்று இஸ்ரவேலரோடு இவன் ஒப்பந்தம் பண்ணிக் கொள்வான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவன் பிதாவையும் குமாரனையும் மறுதலிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கட்டப்போகும் எருசலேம் ஆலயத்தில், இன்றைய தேதியிலே எருசலேமிலே ஆலயம் இல்லை, கட்டப்பட போகிறது. கட்டப்பட போகிற எருசலேம் ஆலயத்திலே தேவன் போல் உட்கார்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாச துரோகத்தை இவன் செய்ய வைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தன்னுடைய அடையாள முத்திரையை மக்களுக்கு பதிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கே சிப்ஸ் என்று சொல்லி முத்திரையை பதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது அந்தி கிறிஸ்துவின் ஆவியுடைய காரியங்கள். இவன் ராஜாவாகத்தான் வெளிப்படுவானே ஒழிய இவன் குழந்தையாகவோ வேறு நிலையிலோ வெளிப்பட மாட்டான். உங்களுக்கு நான் சொல்கிறேன், அப்படியானால் இவன் எப்போது வெளிப்படுவான்? இது ஒரு கேள்வி. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களை வாசித்தோம் என்றால், இவன் வெளிப்பட ஒரு தடை இருக்கிறது. தடை நீங்கினால்தான் இவன் வெளிப்படுவானாம். என்னையா தடை? உங்களுக்கு நான் சொல்கிறேன், அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது என்னதென்றும் அறிந்திருக்கிறீர்களே.
அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே hindrance will be there until he is taken out of the way. உங்களுக்கு நான் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையோடு கூடிய ஜெபத்தினாலே நின்று இன்றைக்கு தடை செய்கிறது யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையோடு ஜெபத்திலே நின்று அந்தி கிறிஸ்து வெளிப்படாதபடிக்கு இன்றைக்கு தடை செய்கிறது யார் தெரியுமா? தடை செய்கிறது தான் ஹி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தடை செய்கிறது தான் சபை. நிறைய பேர் சொல்லுகிறார்கள், சபை பெண்பாலில் தானே சொல்லப்பட்டிருக்கும், இங்கே ஹி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஷி என்று சொல்லப்படவில்லையே என்று பலர் கேட்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சபை பெண்பாலிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்பாலிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 4 அதிகாரம் 11, எபேசியர் 2 அதிகாரம் 15 வசனம், இது போன்ற வசனங்களை பார்த்தால் இந்த சபை ஆண்பாலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கே தடை செய்கிறது சபையைத்தான் என்று குறிக்கிறோம், அறிகிறோம். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான் இந்த அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதான் ரகசிய வருகை என்று உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அந்த நாளையும் நாழிகையும் ஒருவரும் அறியார். ஆனால் வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய நமக்கு 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் 4 படி அந்த காலம் புரியும். இந்த காலத்தின் காரியங்கள், இன்றைக்கு நவீன காலத்துடைய காரியங்கள், நவீன காலத்துடைய செயல்பாடுகள், இவைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது இதுதான் கடைசி காலம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இந்த காலத்தில் தான் சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்றும் அறிந்திருக்கிறோம். இப்போதான் அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான் என்று அறிகிறோம். அப்படியானால் இந்த அந்தி கிறிஸ்து எங்கிருந்து வருவான்? இது ஒரு கேள்வி. இந்த காலம் கடைசி காலம் உண்மை. எப்படி இது கடைசி காலம் என்றால் இதை நாம் சொல்ல நினைத்தால் ரொம்ப, இப்பொழுது நாம் கார் இருக்கிறது, வண்டி இருக்கிறது, பஸ் இருக்கிறது, ட்ரெயின் இருக்கிறது, டெலிபோன் இருக்கிறது, மொபைல் இருக்கிறது, இன்டர்நெட் இருக்கிறது, என்னென்னவோ விஞ்ஞானத்தில் முன்னேறி கொண்டிருக்கிறது. ஹார்ட் மாற்றி கொண்டிருக்கிறான், கிட்னி மாற்றி கொண்டிருக்கிறான், என்னென்னவோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்குள்ளே வந்த முன்னேற்றங்கள். அதற்கு முன்னாலே எல்லாம் ஒரு வண்டி சக்கரம் கூட இல்லை. இந்த வண்டி சக்கரம் கண்டுபிடித்ததே 17ஆம் நூற்றாண்டில் தான். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த கடைசி நாட்களிலே விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டிருக்கிறது, சரித்திரம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த 200 ஆண்டுகளுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, இப்பொழுது நாம் டிவி வச்சிருக்கிறோமே, இந்த டிவி எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு பிறகு, 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்ம ஊர்ல எல்லாம் இல்ல, ரேடியோ தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் திடீர் டிவி வந்தோம்னா அதுலயே வித்தியாசமான காரியங்கள். அன்றைக்கு நாம் நின்று கொண்டே டெலிபோன் பேசணும், இப்போ ஓடிக்கிட்டே பேசிட்டு இருக்கிறோம். மொபைல், இதெல்லாம் கொஞ்ச காலகட்டத்தில் வந்தது. இது கடைசி காலம். விஞ்ஞானம் பெருகி போய் கொண்டிருக்கிறது, நாகரிகம் பெருகி கொண்டிருக்கிறது, மனிதனுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் பெருகி கொண்டிருக்கின்றன. இந்த கடைசி காலத்தில் இயேசு கிறிஸ்து சபையை கூட்டிக் கொண்டு ரகசியமாய் போக போகிறார். அந்தி கிறிஸ்து வெளிப்பட போகிறான். இந்த அந்தி கிறிஸ்து எங்கிருந்து வருவார்? இது கேள்வி. தானியேல் 2 அதிகாரம், தானியேல் 7 அதிகாரம், வெளிப்படுத்தல் 13 அதிகாரம், வெளிப்படுத்தல் 17 அதிகாரம், இதிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை நாம் வாசித்தால் இவன் அந்தி கிறிஸ்து எங்கிருந்து வருவார் என்று தெரிந்துவிடும். உலக சாம்ராஜ்யம், சரித்திரம் படித்தவர்களே உங்களுக்கு தெரியும். உலக சாம்ராஜ்யம் பாபிலோன், மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், கிரேக்க சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம். இந்த 4 சாம்ராஜ்யங்கள் தான் சரித்திரத்தில் இருக்கின்றன. இந்த ரோம சாம்ராஜ்யத்துக்கு பிறகு எந்த ஒரு சாம்ராஜ்யமும் இந்த பூமியிலே உருவானதாய் சரித்திரம் இல்லை, வேதத்திலும் சொல்லப்படவில்லை. வேதமும் சரித்திரமும் இணைந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இது ஏதோ கட்டுக்கதை இல்லை. இந்த வேதம் கிமு 30 இந்த ரோம சாம்ராஜ்யம் ஆரம்பமாயிற்று. இது கிபி 364 கிழக்கு ரோம சாம்ராஜ்யம் என்றும் மேற்கு ரோம சாம்ராஜ்யம் என்றும் 2ஆய் பிரிந்தது. இதைத்தான் நேபுகாத்து நேச்சருடைய சிலையிலே அந்த இது 2 கால்களாய் பிரிகிறதாய் நாம் பார்க்கிறோம். இது கிழக்கு ரோம சாம்ராஜ்யம் கிபி 1453 வீழ்ச்சி அடைகிறது. மேற்கு ரோம சாம்ராஜ்யம் கிபி 476 வீழ்ச்சி அடைகிறது. இந்த ரோம சாம்ராஜ்யம் நடக்கும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார். இந்த வீழ்ந்து போன ரோம சாம்ராஜ்யம் உயிர் மீட்சி அடைய போகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த உயிர் மீட்சி அடைகிற அந்த ரோம சாம்ராஜ்யத்தை தான் ரிவைவல் ரோம் கிங்டம் என்று சொல்லுகிறோம். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். அது ரிவைவல் ஆக போகிறது வீழ்ந்து போன ரோம சாம்ராஜ்யம்.
இதைத்தான் சாவுக்கு ஏதுவான காயம் சொஸ்தமாக்கப்பட்டு பூமியில் உள்ள யாவரும் இந்த ரிவைவல் ரோமராஜ்யத்தை ஆச்சரியத்தோடு பார்ப்பார்கள் என்று வெளிப்படுத்தல் 13:3 சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு மரித்து உயிர்த்தது போல இந்த சாம்ராஜ்யமும் அந்தி கிறிஸ்துவின் சாம்ராஜ்யமும் உயிர்த்தது என்று காட்டப்படும்படியாய் இப்படி ஒரு காரியத்தை பிசாசானவன் செய்து கொண்டு இருக்கிறான், செய்ய போகிறான். உங்களுக்கு சொல்கிறேன், தானியேல் 2 அங்கே சொல்லப்பட்ட நேபுகாத்நேச்சருடைய சிலையிலே 10 விரல், 10 விரலுக்கு 10 ராஜா. இந்த 10 ராஜா ஒன்றாய் சேர்ந்து ஒரு கூட்டணி ரோமராஜ்யம். அதே போல தானியேல் 7 10 கொம்பு, 10 ராஜா. இந்த 10 ராஜாக்கள் ஒன்றாய் சேர்ந்து கூட்டணி ரோமராஜ்யம். இதுதான் ஆரம்பகால மிருகமாகிய அந்தி கிறிஸ்து. இன்றைக்கு இஇசி, இசிஎம் என்றெல்லாம் பலதரப்பட்ட ராஜ்யங்கள் ஒன்றாய் சேர்ந்து ஒரு கூட்டணியாய் உருவாகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் பாருங்க, இந்த 10 ராஜ்யங்கள் ஒன்றாய் சேர்ந்து 10 விரல் 10 கொம்பு ஒன்றாய் சேர்ந்து இவைகள் ஒரு ராஜ்யத்தை உருவாக்க போகிறது, ரிவைவல் ரோம் கிங்டம். இந்த 10 ராஜ்யத்துக்கும் ஒரே நாணயம் இருக்க போகிறது, ஒரே வியாபார சட்டம் இருக்க போகிறது, ஒரே அரசியல் ஒழுங்கு இருக்க போகிறது. இன்றைக்கு கூட நாம் பார்க்கிறோம், யூரோ நாணயம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த யூரோ நாணயம் சம்பந்தப்பட்ட நாடுகளை பாருங்கள், அவைகளெல்லாம் ஒன்றாய் இருக்கின்றன. அரசியலமைப்பு, அவர்களுக்குள்ளே சட்ட திட்டங்கள் எல்லாமே ஒன்றாய் இருந்து கொண்டிருக்கின்றன. ஆனாலும் 10 ராஜ்யங்கள் இல்லை. 10 ராஜ்யங்கள் ஒன்றாய் சேர்ந்து ரிவைவல் ரோம் கிங்டம் வரப்போகிறது. பழைய ரோம் ராஜ்யத்திலே சரித்திரபூர்வமாக இருந்த ரோம் ராஜ்யத்திலே உள்ள சில நாடுகளை ரஷ்யா தன்வயப்படுத்தி தன் கண்ட்ரோலில் வைத்திருக்கிறது. இப்பொழுது அதை பிடுங்க வேண்டும் என்றால் ரஷ்யாவோடு போருக்கு போய் ஜெயிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஆக கூடிய சீக்கிரத்தில் ரஷ்யாவோடு ஒரு பெரிய போர் உருவாக போகிறது. அந்த போரிலே உருவாகி அங்கே உள்ள சில ராஜ்யங்களை இழுத்துக் கொண்டு 10 ராஜாக்கள் அடங்கிய கூட்டணி உருவாக போகிறது. வெளிப்படுத்தல் 17:5-6 வாசித்தால் மகாபாபிலோன் என்ற ஒரு வேசி இந்த 10 ராஜ்யங்கள் அடங்கிய ரிவைவல் ரோம் கிங்டமை, வரப்போகிற ரோம் கிங்டமை இந்த மகாபாபிலோன் என்ற வேசி கண்ட்ரோல் பண்ணுவாளாம். யார் இந்த வேசி? பலர் நினைக்கிறார்கள், பலர் மாத்திரமல்ல வேதமும் சொல்லுகிறது, இது கைவிடப்பட்ட சபைகள் போப்புடைய தலைமையிலே நின்று இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 10 ராஜா மிருகம் வெளிப்படுத்தல் 17:16 படி போப் மார்க்கத்தையே அழித்து போட போகிறது. ஆரம்பத்தில் போப் மார்க்கம் இந்த 10 ராஜாக்களாகிய மிருகத்தை கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருந்த போப் மார்க்கம் கொஞ்ச நாள் கழித்த பிறகு அந்த போப் மார்க்கத்தையே இந்த 10 ராஜாக்கள் அடங்கிய இந்த கூட்டணி ரிவைவல் ரோம் கிங்டம் அழித்து போடும் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு பிற்பாடு அந்த 10 3 பேரை தள்ளி ஒருவன் வெளிப்பட போகிறான். இவன் தான் 8வது ஆள் என்று வெளிப்படுத்தல் 17 யோவான் மூலமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் தான் இறுதி அந்தி கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 17:8-11 வாசித்தால் இது 8வது ராஜ்யம் என்று நமக்கு வெளிப்படையாய் தெரியும். எப்படி 8 ராஜ்யம்? சரித்திரத்தின்படி 4 சாம்ராஜ்யங்கள் தானே, இது எப்படி 8வது சாம்ராஜ்யமாய் வரும் என்று நிறைய பேருடைய கேள்வி. உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஆதி முதலே இஸ்ரவேலருக்கு விரோதமாய் இருந்த ராஜ்யங்கள் அசிரியா, எகிப்து, பாபிலோன், மேதிய பெர்சிய, கிரேக்கம், ரோம், ரிவைவல் கிங்டம். இதிலிருந்து எழுப்புகிறதான் 10-3, 3-1 8வது ஆள் இந்த இறுதி அந்தி கிறிஸ்து. இந்த இறுதி அந்தி கிறிஸ்து யூதர்களோடு உடன்படிக்கையை முறித்து போடுவான். யூதர்களோடு உடன்படிக்கை பண்ணித்தான் தேவாலயம் கட்டப்பட போகிறது. இவர்களோடு உடன்படிக்கையை முறித்து போடுவான். இவனது அட்டகாசம் பயங்கரமாக இருக்க போகிறது. இந்த இறுதி அந்தி கிறிஸ்து யூத தேசத்திலிருந்து வருவான் என்று ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். திட்டமும் தெளிவாய் வேதம் சொல்லுகிறது, இந்த அந்தி கிறிஸ்து யூத தேசத்திலிருந்து வரப்போகிறதே இல்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை வரைக்கும் புறஜாதியருடைய ஆட்சிதான் இந்த பூமியிலே இருக்கும் என்றும், எருசலேம் அதுவரைக்கும் புறஜாதியாரால் தான் மிதிக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 3ஆம் அதிகாரம் 20-21 வாசிக்கலாம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 24 வாசிக்கலாம். நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். பட்டய கருக்கினால் விழுவார்கள், சகல புற ஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள்,
புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதிகளால் மிதிக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 10:3 வருபவனே இவன் புறஜாதிக்காரன், இவன் யூதன் அல்ல என்று நாம் திட்டமும் தெளிவுமாய் சொல்கிறோம். அப்படியானால் இந்த அந்தி கிறிஸ்து எங்கிருந்து வருவான்? இது ஒரு கேள்வி. தானியேல் 7ஆம் அதிகாரம் 24-25 வசனங்களை வாசித்தால் இதிலே சொல்லப்படுகிறவன் தான் வரப்போகிற அந்தி கிறிஸ்து. இவன் இஸ்ரேல் மக்களை ஒடுக்குவான், தேவனுக்கு விரோதமாய் பேசுவான், காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். இவன் 3 ஆண்டுகள் இவனுடைய ஆட்சி நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் தன்னைத்தான் தேவன் என்று சொல்லுவான், தன்னையே வணங்க சொல்லுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, இப்படிப்பட்ட அந்தி கிறிஸ்து போப்பு தான் என்று பலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், இந்த போப்புடைய தலைமுடி தலையிலே இருக்கக்கூடிய கிரீடத்திலே விக்காரியஸ் பிலிடி என்று எழுதப்பட்டிருக்கிறது. விக்காரியஸ் பிலிடி என்றால் அது கிறிஸ்துவுக்கு பதிலாளி என்ற அர்த்தம். கிறிஸ்துவுக்கு பதிலாளியாய் தானே கிறிஸ்து என்று போப்பு சொல்லுகிறதுனாலே நிச்சயமாய் இந்த போப்பு தான் வரப்போகிற அந்தி கிறிஸ்து என்று சொல்லுகிறார்கள். அது மாத்திரமல்ல, காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான் என்று சொல்லப்பட்டதனாலே நிச்சயமாய் காலங்களும் பிரமாணங்களும் மாற்றி இருக்கிறார் போப்பு என்று சொல்கிறார்கள். எப்படி நான் சொல்கிறேன், பிரமாணங்களிலே நான் 10 கற்பனையை பார்த்தோம் என்றால் 2ஆம் பிரமாணம் இருக்கிறது, விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது என்பது 2ஆம் பிரமாணம். ஆனால் இந்த இவர்கள் வைத்திருக்கக்கூடிய போப் மார்க்கம் வைத்திருக்கக்கூடிய சின்ன குறிப்பிடம் பெரிய குறிப்பிடத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் அதில் 2ஆம் கற்பனையில விக்கிரக ஆராதனையே இருக்காது. அந்த பிரமாணத்தை எடுத்துவிட்டு 10வது பிரமாணத்தை 2 பிரமாணமாய் மாற்றி 10 பிரமாணம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதை வைத்து இவன் பிரமாணத்தை மாற்றுகிறான் என்று சொல்கிறார்கள். மட்டுமல்ல, 4வது பிரமாணம் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. நமக்கு தெரிந்தபடி ஓய்வு நாள் சனிக்கிழமை தான் வேதத்தின்படி. ஆனால் இந்த போப் மார்க்கம் ஞாயிற்றுக்கிழமையை ஓய்வு நாளாய் மாற்றி அதை ஆசரிக்க சொல்லி 4வது பிரமாணத்தை ஞாயிற்றுக்கிழமையை ஓய்வு நாளாய் ஆசரிப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனாலே இவன் பிரமாணங்களை மாற்றுவான் என்று சொல்கிறார்கள். மட்டுமல்ல, இவன் காலங்களையும் மாற்றுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா? அதனால போப்பு தான் காலங்களை மாற்றினார் என்று சொல்கிறார்கள். எப்படி என்று தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கு ஒரு நாள் முடிந்து அடுத்த நாள் வருகிறது என்றால் ராத்திரி 12 மணிக்கு தான் அடுத்த நாள் பிறக்கிறது. இதுதான் ரோம காலண்டர். இந்த ரோம காலண்டர், இந்த ரோம சர்க்கார், இந்த போப் மார்க்கம் ராத்திரி 12 மணிக்கு தான் அடுத்த நாள் பிறக்கிறதாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் வேதத்தின்படி ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சாயங்காலமும் விடியற்காலமாகி 1ஆம் நாள் ஆயிற்று, சாயங்காலம் விடியற்காலமாகி 2ஆம் நாள் ஆயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக இரவும் பகலும் சேர்ந்தால் ஒரு நாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஊர்ல கூட சொல்லுவாங்க தெரியுமா, பொழுது போயிருச்சியா, இந்த நாள் போயிருச்சு என்று சொல்லுவார்கள். ஆக சன்செட் இஸ் த எண்ட் ஆஃப் த டே, இப்படித்தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ரோம சர்க்கார் சன்செட் இஸ் நாட் த எண்ட் ஆஃப் த டே, அவனுக்கு இரவு 12 மணி தான் எண்ட் ஆஃப் த டே என்று அவன் சொல்லுகிறான். ஆக இதையெல்லாம் வைத்து காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான் என்று தானியேல் 7 சொல்லப்பட்டிருக்கிறதே, நிச்சயமாய் இது போப் மார்க்கத்தான் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அது மாத்திரமல்ல, இவன் முத்திரையை பதிப்பான் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்களை வாசித்தால் இவன் முத்திரையை பதிப்பானாம். சிலர் 666 என்று சொல்கிறார்கள். அப்படி ஒன்று மாத்திரம் சொல்லப்படவில்லை. அவன் முத்திரையை பதிப்பான், அவன் நாமத்தை பதிப்பான், நாமத்தின் லக்கத்தை பதிப்பான். இது 3லே ஏதாவது ஒன்றை பதிப்பான். இந்த நாமலக்க கணக்கு 666 என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதை வைத்து நிறைய பேர் இப்பொழுதே நம்முடைய சபையாரே நியூமராலஜி படி கால்குலேட் பண்ண ஆரம்பித்து விட்டார்கள். விகாரியஸ் பிலிடி என்பதை அவர்கள் கால்குலேட் பண்ணுகிறார்கள். வி என்றால் 5, ஐ என்றால் 1, இப்படி வரிசையாய் கால்குலேட் பண்ணி அது 666 என்று வருகிறதாம். அதனாலே போப்பு 666 இவர் தான் அந்தி கிறிஸ்து என்று சொல்கிறார்கள். இப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள், நிறைய பெயர்கள் 666 என்று வரும். அப்படி என்றால் எல்லாருமே அந்தி கிறிஸ்து தானா? வேதம் என்ன சொல்லுகிறது என்பதுதான் முக்கியம். காலங்களையும் பிரமாணங்களையும் அவன் மாற்றுவான் என்று எழுதவில்லை, மாற்ற நினைப்பான் என்றால் எழுதப்பட்டிருக்கிறது. தானியேல் 11ஆம் அதிகாரம் 36 முதல் 45 வசனங்களை வாசித்தால் வரப்போகிற இந்த அந்தி கிறிஸ்துவை பற்றி திட்டமும் தெளிவுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் 11:40 தென் திசை ராஜா எகிப்து,
வடதிசை ராஜா சிரியா, இவர்கள் ரெண்டு ராஜாவுக்கும் யுத்தம் நடக்கிறது. இதுல எகிப்து ராஜா டிஃபீட்டட், தோற்கடிக்கப்படுகிறான். வரக்கூடிய காரியம் இது. சிரியா ராஜாவான் ஜெயித்து இவன் எருசலேமுக்குள்ளே போகிறான். தானியேல் 11ஆம் அதிகாரம் 41, 45 வசனங்களை வாசித்துக் கொள்ளலாம். அதனாலே இவன் வரப்போகும் அந்தி கிறிஸ்து சிரியாவிலிருந்து தான் வருவான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சிரியா 10 ராஜாக்கள் அடங்கிய ரிவைவல் ரோம் கிங்டமில் ஒன்று என்று அறிந்திருக்கிறோம். இதற்கு ஆதாரமாய் தானியேல் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு நான் சொல்கிறேன், அன்றைக்கு கிபி 70 நமது பரிசுத்த ஸ்தலமாகி எருசலேம் தேவாலயம் அன்றைக்கு இடிக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது. இன்றைக்கு தேதி வரைக்காது இன்னும் கட்டப்படவில்லை. அன்றைக்கு இடிக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது யாராலே? ரோம சர்க்காராலே. அதிலே எழுதப்பட்டிருக்கிறது, வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். வரப்போகிற பிரபுவுடைய ஜனங்கள். அப்படி என்றால் வரப்போகிற பிரபுதான் அந்தி கிறிஸ்து, அவனுடைய ஆட்கள் தான் அழித்து போடுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ரோம சர்க்காரும் அவனுடைய ஆட்கள் என்று தெரிகிறது. ஆக பழைய ரோம சர்க்காரிலே இருந்த இந்த சிரியா தேசம் அதில் கண்டிப்பா இருக்கும் என்பதிலே கிஞ்சித்தும் நமக்கு சந்தேகம் இல்லை. இப்படிப்பட்ட அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி எத்தனை காலம் நடக்கும்? கேள்வி இது. இந்த அந்தி கிறிஸ்து ஆட்சி எத்தனை காலம் நடக்கும்? தானியேல் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது, டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக். முன்னாலே இந்த அந்தி கிறிஸ்துவாகிய பிரபுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, பின்னாலே அவன் என்று வேண்டும். அவன் ஒரு வாரம் அளவு அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவான். ஒரு வாரம் என்பது ஒன் ஷாபுவா, வரப்போகிற பிரபு. ஒன் ஷாபுவா என்றால் 7 வருஷங்கள். 7 வருஷங்கள் உடன்படிக்கை இஸ்ரவேலருக்கு அவன் உறுதிப்படுத்துவானாம். 7 வருஷத்துக்கு உடன்படிக்கை பண்ணிட்டு 3 வருஷத்திலேயே அந்த வாரம் பாதி சென்ற போது 3 வருஷத்திலேயே பலியும் காணிக்கும் அவன் ஒழிய பண்ணுவானாம். இதற்கு ஆதாரமாய் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கடைசி 3 ஆண்டுகள் அவன் பயங்கரமாய் இஸ்ரேல் மக்களுக்கு விரோதமாய் எழும்பி பயங்கரமான அட்டகாசத்தை செய்வான். இதைத்தான் வேதம் சொல்கிறது, யாக்கோப்பின் இக்கட்டு காலம். எரேமியா 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயோ, அந்த நாள் பெரியது, அதை போலத்த நாள் இல்லை. அது யாக்கோப்புக்கு இக்கட்டு காலம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் மக்களுக்கு அப்படி ஒரு நாள் சரித்திரத்திலே வந்ததாய் இல்லையாம். அப்படி 3 ஆண்டுகள் நடக்கப் போகிறது. இதைத்தான் 42 மாதம் என்றும் 1260 நாட்கள் என்றும் ஒரு காலம், காலங்கள், அரைக்காலம் என்றும் வெளிப்படுத்தும் விஷயத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இறுதி அந்தி கிறிஸ்து சிரியாவிலிருந்து தான் வருவான். அவனுடைய ஆட்சி, மொத்த ஆட்சியுடைய காலம் 7 ஆண்டுகள் தான். கடைசி 3 ஆண்டுகள் அவன் மகா உபத்திரவம் பண்ணுவான் என்று அறிகிறோம். அப்போதுதான் தானியேல் 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டபடி ஒரு கல் உருண்டு வருகிறது. ஒரு கல் உருண்டு வருகிறது. இயேசு கிறிஸ்துவாகிய கல் உருண்டு வருகிறது. சபையாரோடு உருண்டு வருகிறது. ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட்ட சபையாரோடு உருண்டு வருகிறது. ஒலிவலிலே கால் எடுத்து வைத்து உருண்டு வருகிறது. 2ஆம் வருகையிலே அர்மகதோன் பள்ளத்தாக்கிலே அந்தி கிறிஸ்து நிற்கிறான். எப்படி நிற்கிறான் தெரியுமா? அர்மகதோனிலே ஒரு பெரிய யுத்தம் உண்டாயிருக்கிறது. இஸ்ரவேலரோடு இஸ்ரவேலுடைய ஆதரவாளர்கள் ஒரு பக்கம், அந்தி கிறிஸ்து அவனுடைய ஆதரவாளர்கள் ஒரு பக்கம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 14 முதல் 21 வரை வாசிக்கலாம். அத்தோடு மாத்திரமல்ல, வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வசனங்களை வாசிக்கலாம். இதை வாசித்தோம் என்றால் உங்களுக்கு புரிந்துவிடும். 2 குரூப் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக் கொண்டு நின்றிருக்கிறார்கள். பள்ளத்தாக்கிலே, அர்மகதோன் பள்ளத்தாக்கிலே, ஒலிவமலைக்கு பக்கத்திலே. இதை எதிர்த்து போர். இதில் இஸ்ரவேல் மக்கள் தோல்வி அடையக்கூடிய நிலை. அப்பொழுதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட அந்த ஒலிவமலையிலே கால் வைக்கிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு ஜெயம் கொடுக்கிறார். இந்த அந்தி கிறிஸ்துவை தோற்கடிக்கிறார். இந்த அந்தி கிறிஸ்து உயிரோடே நரகத்துக்கு தள்ளப்படுகிறான்.
அதற்கு பிற்பாடு 1000 வருட அரசாட்சி இந்த பூமியிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தலைமையிலே இந்த பூமியிலே நடக்க போகிறது. ஹல்லேலூயா. அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்னாலே இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்பட நீயும் நானும் ஆயத்தமாய் இருக்கிறோமா? இதுவரைக்கும் ஆயத்தமா இல்லை என்றால் அந்தி கிறிஸ்து ஆட்சி வருவதற்கு முன்னாலே சபை எடுத்துக் கொள்ளப்படக்கூடிய அந்த காலகட்டத்திலே அந்த ரகசிய வருகையிலே ஆயத்தமாகுங்கள். இயேசு சீக்கிரம் வருகிறார். ஹல்லேலூயா. அடிபட்டு உதைபட்டு இரத்த சாட்சியாய்த்தான் நான் அந்தி கிறிஸ்து காலத்தில் இருந்து விட்டு வருவேன் என்று நீ விரும்பினால் அது உன்னுடைய சுயாதீனம். நீ அப்படி இருந்து கொண்டால் உன்னுடைய இஷ்டம் இருந்து கொள். ஆனால் தேவன் உன்னை பாதுகாக்கிறார். சீக்கிரமாய் சம்பவிக்க போகிற இந்த பூச்சக்கரத்தில் நடக்கிற சோதனை காலத்திலிருந்து தப்புவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அந்தி கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறான். தயாராக இருக்கிறீர்களா? நான் தயார். நீங்கள் தயாரா? இந்த செய்தியினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இது கடைசி காலத்தில் உள்ள உங்களுக்காக. இது குறித்த உங்கள் கேள்விகளை, சந்தேகங்களை உடனடியாக எங்களுக்கு அனுப்புங்கள். மாதம் வெளிவரும் விசுவாச முழக்கம் பத்திரிகையில் விளக்கம் அளிக்கப்படும். இயேசுவின் வருகை தாமதமானால் மீண்டும் சந்திப்போம். மாரநாதா. ஆர்மகதோன் யுத்தம் அங்கே நடக்க போகுது. 7 ஆண்டு அந்தி கிறிஸ்து ஆட்சி அங்கே அழிய போகுது. ஆர்மகதோன் யுத்தம் அங்கே நடக்க போகுது. 7 ஆண்டு அந்தி கிறிஸ்து ஆட்சி அங்கே அழிய போகுது. அண்ணல் இயேசு ஆட்சி இங்கே மலர போகுது. 1000 வருஷம் செழுமையாக மிளிர போகுது. அண்ணல் இயேசு ஆட்சி இங்கே மலர போகுது. 1000 வருஷம் செழுமையாக மிளிர போகுது. ராஜா வானம் விட்டு கீழிறங்கி நம்ம ரோஜா கூறாதே கூறாதே சாக்கு